ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாமனுடைய நாட்களுக்கு பிறகு ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்து வந்தார். அவன் பேரில் பெலிஸ்தர்கள் பொறாமை கொண்டார்கள். ஆகவே அவர்கள் ஆபிரகாம் உயிரோடு இருந்த நாட்களில் அவர் வெட்டின தண்ணீர் துறவுகளையெல்லாம் மண்ணினால் மூடி போட்டார்கள். அதோடு அபிமெலேக்கு என்கிற பெலிஸ்தரின் ராஜாவும் ஈசாக்கை பார்த்து, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று தங்களை விட்டு அவனை துரத்தி விட்டார்கள். ஈசாக்கு பெலிஸ்தர்களுக்கு தீங்கு ஒன்றும் செய்யவில்லை. ஈசாக்கினால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரணம், ஈசாக்கு ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதை பார்த்து பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனுக்கு இந்த தீங்கெல்லாம் இழைத்தார்கள். பொறாமை என்பது மனுஷர்கள் தோன்றின காலம் முதலே இருக்கக்கூடிய கொடிய விஷத்தை போன்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. பாருங்கள், தன்னை விட அடுத்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவோ ஐஸ்வர்யவானாகவோ இருக்கிறது அநேக மனுஷர்களுக்கு பிடிக்கிறதில்லை. ஆகவே ஏதாகிலும் ஒரு விதத்திலே இவர்களுக்கு தீங்கு உண்டு பண்ண வேண்டும், இவர்கள் தங்கள் ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையெல்லாம் இழந்து போக வேண்டும் என்கிறதற்காக இந்த மனுஷர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடுவார்கள். ஆனால் தேவன் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அந்த ஆசீர்வாதம் வேறொருவனுக்கு பொறாமையை கொண்டு வரும்போது இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கின்றார். இப்படி பெலிஸ்தர்கள் ஈசாக்குக்கு தீமை செய்து துரத்தி விட்ட போதிலும் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஒரு நாள் அபிமெலேக்கு அவனுடைய சிநேகிதனோடு சேர்ந்து ஈசாக்கை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு, நீங்கள் என்னை பகைத்து என்னை துரத்தி விட்டீர்களே, இப்பொழுது ஏன் என்னை மீண்டும் தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அபிமெலேக்கு சொன்ன காரியம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் உமக்கும் எங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம் என்று அவனிடத்திலே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்கள், பொறாமையினால் துரத்திவிடப்பட்ட ஈசாக்கோடு தேவன் இருந்தார். இதுபோன்ற சூழ்நிலைகளை ஒருவேளை நீங்களும் சந்திக்கலாம். உங்கள் குடும்பத்திலோ அயலகத்தாரிலோ உடன் படிக்கிறவர்களோ வேலை செய்கிறவர்களோ பழகுகிறவர்களோ என்று ஏதாகிலும் சூழ்நிலைகளிலே பலர் உங்களுக்கு விரோதமாய் பொறாமையான எண்ணங்களோடு பேசலாம், பல காரியங்களை தீமையாக செய்யலாம். ஆனால் நாம் அதற்கு எதிர்த்து நிற்கவோ அவர்களுக்கு தீங்கு செய்யவோ முயலக்கூடாது. நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர் இவைகளெல்லாம் அவரால் தான் நமக்கு உண்டாயிருக்கிறது என்கிறதை விளங்க பண்ணுகிறது வரைக்கும் நாம் அமைதியாக காணப்பட வேண்டும். ஈசாக்கு அப்படித்தான் காணப்பட்டார். அவனை துரத்தி விட்டவர்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அறிந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு வந்தார்கள். இதுபோல கர்த்தர் உங்களுக்கும் செய்கிறதற்கு முடியும். பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு காணப்பட்டாலும் அவர்கள் உங்களை தேடி வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே பிறர் எங்கள் மேல் பொறாமை கொண்டு எத்தனை தீங்கு செய்தாலும் நாங்கள் பொறுமையோடும் அமைதலோடும் இருக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்காக செயல்படுவீர் என்றும் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை காத்து நடக்க கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.